மத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்கேன்? மனம் திரும்புங்கள், என்ன சமயமா இருக்கா? பரலோக ராஜ்யம் சமயமா இருக்கிறது. பரலோக ராஜ்யம். அப்ப மன திரும்பாம எத்தனை பேர் நம்ம வாழ்க்கையில ஓடிக்கொண்டிருக்கோம்? மனம் திரும்பணும். முதலாவதாக நம்ம மனம் நமக்குள்ள திரும்பணும். நம்ம மனம் திரும்பினாதான் தேவன் உங்களை பயன்படுத்த சரிவர இருக்கும். புரியுதா உங்களுக்கு? மனம் திரும்பணும். ஒரு மனுஷனை பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் இந்த உலகத்துல தெரியும், எல்லா வேலையும் செய்வாங்க. ஒரே ஒரு மனுஷன் அவங்க என்னன்னா மனம் திரும்பி இருக்காங்க. ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும், உலகத்துக்காக ஏதாவது செய்யணும், இப்படி நம்ம திரும்பி பார்க்க வேண்டும். ஆனா ஒரே ஒரு மனுஷனை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தொழில் தான் தெரியும், அது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இருக்காது. இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உணர்த்துறதான காரியம், மன திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபமா பக்கத்துல இருக்கிறது. அப்ப நம்ம மனம் திரும்புறத குறிச்சு அடுத்தவங்க நமக்கு மனம் திரும்புறத சொல்லித்தர தேவையில்லை. அடுத்தவங்க நம்ம மனம் திரும்புறத குறிச்சு நமக்கு சொல்லித்தரணும் அவசியம் இல்லை. நம்மளா நம்ம மனம் திரும்பிக் கொள்ள வேண்டும். நம்மளா நம்மளை திருத்திக் கொள்ள வேண்டும். நம்மளா நம்ம காரியங்களை என்ன செய்யணும்? வாய்க்க பண்ண வேண்டும். நம்மளா உணர்த்தப்பட வேண்டும். எப்படி உணர்த்தப்பட முடியும்? தேவ ஆவிக்குள்ள உணர்த்தப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர்களை உணரப்பட வேண்டும். ஒவ்வொரு காரியமும் உணர்ந்து 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 தான் நம்ம என்ன செய்யணும்? நடந்து போக வேண்டும். ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்ப உணராதபடி ஓடுற ஓட்டமும் உணர்ந்து ஓடுற ஓட்டத்துக்கு வித்தியாசங்கள் உண்டு. புரியுதா உங்களுக்கு? அப்ப உணரப்படுற ஓட்டம் எப்படி இருக்குன்னா, பந்தய பொருள்ல பரிசை வச்சா உணர்ந்து ஓடுறது, உணர்ந்து அப்படின்னா அந்த பரிசை எடுக்கணும்னு உணர்ந்து ஓடுறது. உணராம ஓடுறோம் அப்படின்னா எதையுமே கேட்காம ஓடுற ஓட்டம். அந்த ஓட்டத்துல நீங்க வெற்றி சிறக்க முடியாது. அந்த ஓட்டத்தை உங்களுக்குள்ள மகிமையா நடத்த முடியாது. அந்த ஓட்டத்துல நீங்க போய் ஒரு இடத்துல நிக்கவும் முடியாது. ஏன்னு கேட்டா அந்த ஓட்டம் எப்படி இருக்குன்னா, நீங்க கவனமா கேட்கணும். இந்த சரியான ஒரு ஓட்டம் ஓடும் போது பந்தய பொருள் இப்போ 1 கிலோமீட்டருக்கு அங்க வச்சாங்கன்னா அவ்வளவுதான் ஓட முடியும். நல்லா கவனமா கேளுங்க. இது கேட்டு ஓடுற ஓட்டம். எப்படின்னா எங்க